உலகில் சாதித்தவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. அவர்கள் எல்லோரையும் விட ஒருபடி மேலாக நின்றது அவர்களின் அறிவு அல்ல, அவர்களின் ஒழுக்கம். அதிகாலை 4 மணி. உலகம் முழுதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிறு வெளிச்சம் மட்டும் மைதானத்தில் தெரிகிறது. அது கதிர். அவனுக்கு தெரியும், தூக்கத்தில் காணும் கனவை விட தூக்கத்தை தொலைத்து உழைக்கும் உழைப்புதான் அவனை கரை சேர்க்கும் என்று. அலாரம் அடிக்கும் போது அதை அணைத்துவிட்டு தூங்குவது எளிது. ஆனால் அந்த தூக்கத்தை தட்டி எழுப்பி ஓடுவதுதான் ஒழுக்கம். அவனுடன் இருந்தவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்குத்தானே என்றார்கள். கதிர் எதற்கும் பதில் சொல்லவில்லை. ஏனெனில் ஒழுக்கம் என்பது வாயால் பேசுவது அல்ல, அது செயலில் காட்டுவது. மற்றவர்கள் கேளிக்கையில் நேரத்தை செலவிட்ட போது கதிர் தனது திறமையை செதுக்கிக் கொண்டிருந்தான். வெற்றி பாதை பூக்களால் ஆனது அல்ல, அது கற்களும் முட்களும் நிறைந்தது. பயிற்சியின் போது கதிரின் கால்கள் கெஞ்சின, இத்தோடு நிறுத்திவிடு என்று. உடல் சொன்னது வலிக்கிறது என்று. ஆனால் அவன் வளர்த்தெடுத்த ஒழுக்கம் அவனது காதுகளில் ஒன்று சொன்னது, இன்னும் ஒரே ஒரு முறை முயற்சி செய், இதுதான் உன்னை வெற்றியாளனாக மாற்றப் போகிறது. போட்டி நாள் வந்தது. மைதானமே அதிர்ந்தது. கதிரின் கால்களில் வலி இருந்தது, ஆனால் அவன் கண்களில் இலக்கு இருந்தது. யார் அவனை பார்த்து சிரித்தார்களோ அவர்கள் இன்று அவன் ஓடுவதை பார்த்து மிரண்டார்கள். திறமை அவனுக்கு வேகத்தை கொடுத்தது, ஆனால் அவன் இத்தனை காலம் கடைபிடித்த ஒழுக்கம் அவனுக்கு அந்த வெற்றி கோட்டை தொடும் மன வலிமையை கொடுத்தது. நண்பர்களே, வெற்றி என்பது ஒரு நாள் கூத்து அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய மாற்றங்களின் வெளிப்பாடு. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் உங்கள் வெற்றி நிரந்தரம் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், திறமை உங்களை கதவு வரை கொண்டு செல்லும், ஆனால் ஒழுக்கம் மட்டுமே அந்த கதவை திறக்கும். ஏனெனில் ஒழுக்கமே வெற்றி தரும்.